ஆமா கடையை வச்சு நல்லா வச்சுக்கிற மாதிரி எல்லாம் போட்டு தெரியாது. உங்க வீடு இப்படி வச்சிருப்பீங்களா? இதெல்லாம் நம்ம பண்ணலாம். இதெல்லாம் வந்து ஒரு கல்ல போட்டு சிமெண்ட் போட்டு நீட்டா வச்சுக்கலாமே. இதெல்லாம் ஏன் அப்படி வச்சிருக்கீங்க? மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் எதிரே உள்ள நியாய விலை கடையை இப்படியா சுத்தம் இல்லாமல் வைத்திருப்பது என சரமாரியாக கேள்வி எழுப்பிய ஆட்சியர் திக்குமுக்காடிய அலுவலர். நீங்க முக்காவாசி டைம் இங்கதானே இருக்கீங்க. இதுவே எடுத்து வச்சிருந்தீங்கன்னா என்ன அர்த்தம்? ஏன் டேபிள் ஏன் சேர் இருக்கு? இதுக்கு செலவா பண்ணணும். இதெல்லாம் நம்மளே பண்ணலாம் வேணுமா? அதெல்லாம் இது தைக்கிறது தானே அது. அது யாராவது வர சொல்லி கட்டலாம் பண்ணலாமே. ஒரு 10 ரூபா 20 ரூபா கொடுத்தா நிறைய பேர் இந்த நம்ம வந்து விசுவலி இம்பேர்டு பர்சன்ஸ்லாம் வந்து பண்ணுவாங்களே. கடை நீட்டா வச்சுக்கிட்டு சொல்றேன். நீங்க கலெக்டரேட் முன்னாடி இப்படி கடையை பேசுறீங்களா? இதெல்லாம் பண்ணலாம். இந்த இடத்துலலாம் வந்து ஒரு மண்ணு போட்டு ஏதாவது பண்ணி நம்ம இதுதான் நம்ம யாரு இருக்கோம் எஸ்ஓ யாரு இருக்கு. இதெல்லாம் பண்ணக்கூடாதா? நாளைக்கு பண்ணணும். பண்ணிட்டு இந்த இடத்துல தண்ணி தேங்காய் பொதுமக்கள் வந்து வாங்கும் போது அதாவது அரசனுடைய இதுல மேல நம்பிக்கை வர நம்ம மக்களுக்கு நம்மளே ஏன் இப்படி வச்சிருக்கோம்? தயவுசெய்து பண்ணுங்க. ஏற்றுவாங்களா? இப்ப வரவங்களே கொடுக்குறீங்க. மயிலாடுதுறை மாவட்டத்தில் பொங்கல் பரிசு தொகுப்பிற்கான டோக்கன் விநியோகம் செய்யும் பணி நடைபெற்று வருகிறது. இந்த பணிகளை மாவட்ட ஆட்சியர் AP மகாபாரதி நேரில் சென்று பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டு வருகிறார். அப்போது மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் எதிரே பார்வையிட்ட போது அந்த நியாய விலை கடை வளாகம் தூய்மை இல்லாமல் இருப்பதை கண்டு கடையை சுத்தமா வைத்துக் கொள்ள வேண்டாமா? அரசின் மீது பொதுமக்களுக்கு எப்படி நம்பிக்கை வரும்? நம்பிக்கை வரும்படி நாம் செயல்களை செய்ய வேண்டும் என கடுமையாக அறிவுறுத்தினார். திக்குமுக்காடிய அலுவலர் இனி சுத்தமாக வைத்துக் கொள்கிறேன் என உறுதியளித்தார். தொடர்ந்து பொதுமக்களுக்கு டோக்கன்களை வழங்கி குறைகள் ஏதேனும் உள்ளதா என்றும் மக்களிடம் கேட்டறிந்த ஆட்சியருக்கு பாராட்டுக்கள் குவிந்து வருகின்றன.